மகேஷ் பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதை பார்க்கலாம். அதில் என்றைக்குமே அதுக்கு ஒரு கட்டாயமாக இருக்கிறதுலேருந்து இருமொழி கொள்கை மட்டும்தான் இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோங்கன்னு சொல்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒன்று. இது இன்னொன்று நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ எனக்கு என்ன செஞ்சிட்ருக்குதோ அதில் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சு மாதிரி வச்சு இதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு யாராச்சும் சொன்னால் கூட அதை மாற்றாமல் அதை எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பது தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பிகாஸ் இது ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக ரிசல்ட்டே கொடுக்காமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை தேடி போகலாம் அப்படிங்கும்போது ரிசல்ட் கொடுக்குற சிஸ்டத்தை நம்ம மாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் நான் அறிவித்தது மாதிரியான பல்வேறு திட்டங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக டெக்னாலஜி வைஸ் எப்படி நம்ம நம்முடைய குழந்தைங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம், டேட்டா சயின்ஸ் சார்ந்து எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், ஃபினான்ஷியல் பிளானிங் சம்பந்தம் எப்படி. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே கொண்டு போகிறதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ளேருந்து குழந்தைங்களுக்கு ஒரு புரிதலோடு அந்த வாக்கியத்தை எழுதுகிறாங்களா, வாசிக்கிறார்களா, கணக்கு படம் 3வது வகுப்பு சார்ந்திருக்கிற குழந்தைங்களே அந்த 3ஆம் வகுப்பு சார்ந்துக்கின கணக்கு பாடத்தை போட முடிகிறதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக நாங்கள் அதை கொண்டு போகிறதுக்காக இருக்கிறோம். நாங்கள் இது கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும். மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் எப்படிமா? ஆமாம், இது இப்போலேருந்து இது ஒன்ஸ் சிஎம் வாயிலேருந்து வார்த்தை வந்தாலும் சரி, அவர் கையிலேருந்து ரிலீஸ் பண்ணாலும் சரி, இட் இஸ் கன்சிடர் அஸ் ஜியோ மாதிரி தான். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாம், இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ நிறைய கருத்துக்கள் பல இடத்துலேருந்து வந்துச்சு. இதில் ஸோ 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளோதான். தாய்மொழியாம் தமிழ் மொழி. மாநில கல்விக் கொள்கை இந்த ஆண்டே அமல்படுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார். இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது மாணவர்களுடைய திறனை வளர்ப்பதற்கு மட்டும் அல்லாமல் எதிர்கால சவால்களை சமாளிப்பதற்கும் சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கும் மனப்பாடம் செய்து தேர்வு எழுதப்படக்கூடிய அந்த முறையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இந்த கல்வி முறை, இந்த புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் இதில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டுடைய தனித்துவமான கொள்கையான இருமொழி கொள்கை இந்த மாநில கல்விக் கொள்கையில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது.